இது ரெண்டும் சார் வருஷம் 2 தடவை காய்க்கிறதாகும் சார். கமர்ஷியலாக 2 தடவை காய்க்கும். என்ன வெரைட்டிங்க இது? இது பேர் ஆல் டைம் காட்டிமோன். கொஞ்சம் பேர்லாம் ஏன்னா அது வெளிநாட்டு பேர், அதனால இருக்கு. இது காட்டிமோன், அது சோக்கணும்னு சொல்றது. இது நம்மள்ட்ட இங்கே வச்சிருக்கோம் எல்லாமே. இப்போ தான் முடிச்சோம், நவம்பரில் முடிச்சோம். அந்த வீடியோ நான் காமிங்க சாருக்கு, அனுப்பிவிடுங்க எல்லாரும். இது என்ன ரேட் வருது மாமரம்? இது இப்போ நம்ம ஆஃப்லான்ஸாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ இதெல்லாம் ஒரு 100 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். அது ஒரு 120 ரூபா கொடுத்துட்ருக்கோம். முந்தி ஹையாக வச்சுருந்தோம், இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டோம் எல்லாமே. நம்ம நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பிளான்ஸ், அதனால கம்மியான ரேட்லாம் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து சிவப்பு உள்ள. இது எல்லாம் ஒரு 8 ரகம் சார். இது எல்லாமே வெளியே தோல் வந்து சிவப்பாக இருக்குது. ஒன்று கேட்பாங்க கண்டிப்பாக, என்னென்ன வெரைட்டி. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால சரின்னு சொல்லி நான் உங்களுக்கு இதுவே அனுப்ப சொல்கிறேன். அதுக்குள்ளே ஃபோட்டோ கேட்லாக்கு எல்லாமே போட்டுருங்க. இல்லை நிறைய அனுப்பிச்சிருக்காங்களா? சரி சரி. நான் வீடியோவில் போடுறது எல்லாமே டெய்லி அனுப்பிச்சுடுறாரு. ஓ சரி சரி. நான் ஃபோன் பேசினிலிருந்து அப்புறம் அவர் திருப்பி பேசினாரு. பேசினிலிருந்து எனக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. நான் பார்க்கவே இல்லை. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு சொன்னதுக்கு பின்னாடி வாட்ஸ்அப் இப்போ வரத்தை ஓப்பன் பண்ண. இல்லை நீங்கள் சொன்னால் கூட நம்ம அந்த ஏரியாவில் ஆக்கிரமிச்சிருக்காங்க. வந்து நேரம் உங்கள் தோட்டத்தை பார்ப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா வெறும் கண்ணு கொடுக்குறது இல்லை, அது யாரும் கொடுத்துட்டு போயிடலாம். கண்ணை வளர்த்து நாளைக்கு ஈடு கொண்டு வரணும் இல்லையா? இப்போ உங்களுக்கு சில விஷயம் தெரியும், எங்களுக்கு சில விஷயம் தெரியும். எங்களுக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்லி போகிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த இதெல்லாம் வைக்கணும், கவாத்து பண்ணணும் கரெக்டாக. அதை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் எப்படி பண்ணுறது என்னங்கிறது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அவர் தான் ஆல்ரெடி கொய்யா பண்ணிட்டு இருக்காரு, அவளுக்கு தெரியும். இப்போ புதுசாக பண்ணுறவங்களும் சொல்லிக் கொடுக்குறது தான், அவளுக்கு தெரியும். ஏன்னா அவர் ஆல்ரெடி கொய்யால நீங்கள் கவாத்து பண்ணாதான் காய். வெறும் மரமாக வளர்த்து யூஸ் கிடையாது. யூஸ் இல்லைங்க. ஏன்னா ஒரு கிளையிலங்க சார், ஒரு காய் வச்சிருச்சுன்னா திரும்ப அதே கிளையில நீங்கள் காய் உருவாக்க முடியாது. புது கிளையில உருவாக்கணும். நம்மளுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்படியே வளர்த்து பெரிய மரம் ஆகிடுவாங்க. அது யூஸே இல்லை நமக்கு.